இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு மறதி இருக்கு. அதாவது 2017 பாஜக அரசு ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து எந்த வரியுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அத்தனை பேர் அப்படிதான் பேசுறாங்க. 2017 ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி இதை விட அதிகமான வரி அங்கே அப்போ இருந்தது. அப்பெல்லாம் யாரும் வந்து ஐயோ வரி விதிச்சு கொள்றாங்களே அப்படின்னு பேசல. ஆனால் இன்னைக்கு அதை விட குறைவாக, அதை விட எளிமையாக வரி செலுத்த முறை வந்ததுக்கு அப்புறமா வரி கட்டுறதையே வந்து ஒரு பிரச்சனையா ஆக்குறாங்க. இதில் வேற நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பில் சரிபாதி அளவு மாநில அரசுகளின் பங்கிலிருந்து தான் செய்யப்படுகிறது. இந்த உண்மையை ஒன்றிய அரசு மறைப்பதாலும் பாராட்ட மறுப்பதாலும் இதனை சுட்டிக்காட்ட வேண்டியது எனது கடமையாகிறது. எப்படி? இப்போ நான் சொன்னேன்ல, சரிபாதி அளவு. அப்போ மல்லிகார்ஜுன கார்கே கொள்ளையடிச்சாருன்னு சொன்னாங்களே, சரிபாதி அளவு ஸ்டாலினும் கொள்ளையடிச்சிருக்காருல்ல. வெங்கடேசன் சொல்றாரு, சிவராத்திரி மாதிரி மக்கள்லாம் வந்து முழிச்சிருந்து கஷ்டப்பட்டாங்கன்னு, அதுக்கு ஸ்டாலினும் பாதி அளவு காரணம் தானே. இத்தனை நாளாக இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஜிஎஸ்டி பணம் நாங்கள் கொடுக்குறோம், எங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் அதுக்கு கொடுக்குறோம், இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இன்னைக்கு எப்படி உண்மை வந்தது? அப்போ இத்தனை நாளாக நீங்கள் சொன்னது பொய் தானே. கேவலம் அரசியலுக்காக வரி விதிப்பில் வந்து நீங்கள் எல்லாம் விளையாடி இருக்கீங்க. இதில் வேற பாராட்ட மறுப்பதாலும், யாரை பாராட்டணும்? மாநில அரசாங்கங்களை பாராட்ட வேண்டுமாமா. அப்போ அதையே வந்து நீங்கள் மத்திய அரசு நீங்கள் பாராட்டலாம் இல்லை? அவங்க தானே இந்த முன்னெடுப்பை செஞ்சாங்க. பிரதமர் மோடி அவர்கள் பேசினாரு, உடனடியாக நிதியமைச்சகம், ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி அப்போதும் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டித்தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. நீங்கள் பாராட்டலாமே, ஏன் பாராட்ட மாட்டேங்கிறீங்க?